ஏகநாயன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சலாமும் சலவாத்தும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுவால் கட்டாய கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தினுடைய இன்றைய மாதத்தை பூர்த்தி செய்தவர்களாகவும் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அவருடைய இறையிடத்தில அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் கிருபையும் நேசமும் பாசமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை, தொழுகையை, இன்னவிர நற்காரியங்களை அங்கீகரிப்பாராக. அன்பானவர்களே, கண்ணீர் துளிகளின் வெகுமதிகள் என்று சொல்லி நேற்றைய தினத்தில ஒரு சில செய்திகளை பார்த்தோம். அதில சூரத்துல் நஜ்மினுடைய அத்தியாயத்தினுடைய 60, 61, 62 இருக்கக்கூடிய வசனங்களில் மையமாக வைத்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்திக் கொண்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் சிரிக்கிறீர்களா அழாமல் இருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்கிறார். அதே போன்றுதான் சூரத்துல் நஜ்மில 43வது வசனத்தில ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, அவன்தான் உங்களையும் அளவு வைக்கின்றான், அவன்தான் உங்களையும் சிரிக்க வைக்கின்றான் என்று திருமறை குர்ஆனின் வாயிலாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் சிரிப்பதும் இறைவனுடைய ஏற்பாடு, நம்மை அழுக வைப்பதும் இறைவனுடைய ஏற்பாடு என்பதை நாம் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொல்லும் பொழுது எந்த இடத்தில் நாம் சிரிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும்தான் நம்முடைய சிரிப்பு உண்டாக வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறார். அழுகை குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே அழுதிருக்கிறார்கள், தோழர்களும் அழுதிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே அழுகையினுடைய சாராம்சத்தை ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்திக் கொண்டோம். பாருங்களே, அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய, உமர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில செய்திகளை நேற்றைய தினத்தில் இறுதியாக சொல்லி நிறைவு செய்தோம். அன்பானவர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை இபாதத்திலே போட்டி போட்டுக் கொள்வார்கள். இபாதத்தை வந்தால் போட்டி போட்டுக் கொள்வார்கள். நற்காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவதற்கு தன்னை தயார் செய்து கொள்வார்கள். நம்மளை போல அல்ல அவர்கள். ஆகவேதான் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வால் பொருந்திக் கொண்டவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமூகத்தை பொருந்திக் கொள்கிறார் என்று சொன்னால் வெறுமனை பொருந்திக்குவானா? சிந்திச்சு பாருங்கள். நம்மளை எல்லாம் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த துனியாவில் எத்தனை நாள் நம்ம வாழ முடியும் என்பதை நேற்றைய தினத்திலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவீங்க. எவ்வளவு நாள் தான் நம்ம வாழ முடியும்? ஒரு 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 இருந்து 70 வரை, அவ்வளவுதான். 50 என்று சொன்னாலே அதிக அதிகப்படிதான். இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறோம், இந்த சபையில நிறைய பேர் இருக்கிறோம். 50 கடந்தவர்கள் இருக்கிறார்கள், 40 கடந்தவர்கள் இருக்கிறார்கள், 30 கடந்தவர்கள் இருக்கிறார்கள். 60 இருந்து 70 என்று வைத்துக் கொள்வோமே, 50 கடந்தவருடைய நிலைப்பாடு என்ன? 50 கடந்தவருடைய நிலைப்பாடு என்ன? போனஸ் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப வேணாலும் நம்ம போயிடுவோம், எப்ப வேணாலும் நம்ம போயிடுவோம். 5 ஆண்டு காலம் அல்லது 10 ஆண்டு காலம், குறுகிய காலம் தான் இருக்க போகிறோம். நிரந்தரமானது இந்த உலகம் அல்ல. நிரந்தரமானது ஆகிரத்து என்பதை நாம் தெளிவாக புரிந்திருந்தாலும் இபாதத்துடைய விஷயத்திலே குறைந்த நபர்கள் தான் அதிகமான ஈடுபாடோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம் இல்லையா? இரவு தொழுகை முடிந்த உடனேயே ஏதோ முடிந்து விட்டது, எனக்கு நிறைய வேலைகள் இருப்பதை போல. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். வேலை இருக்குமே ஆனால் பரவாயில்ல, அல்ல மாற்று கருத்து கிடையாது. உழைப்பு இருக்கு பாய், போராடலாம். ஆனா வேலை இருக்காது. ஆனால் வேலை இருப்பதை போல நம்ம என்ன பண்ணுவோம்? பாதனை காட்டுவோம் இல்லைங்களா? பக்கம் அப்படியே போன் எடுக்கிற மாதிரி காட்டிக்கணும். என்ன எனக்கு சேர்த்த சொல்றோம். என்ன பண்ணுவோம்? யாராவது பாக்குறாங்களான்னு பார்ப்போம், அங்கேயும் இங்கேயும் பார்ப்போம், பொறுப்பாளர் பார்ப்போம். அப்படியே பார்த்தா எப்படியாவது போடும். என்ன வழி என்று நான் எப்படி யோசிப்பேன் தெரியுமா? அப்படியே போடும். ஏன்னா புதிய கண்டுபிடிப்பு, நவீன கண்டுபிடிப்பு. நல்லதுக்கும் தீயதுக்கு இருக்கு. தீயதுக்குத்தான் அதிகம் பயன்படுத்துறோம். குறை சொல்வதற்காக தான் என்னத்தான் உதாரணம் சொல்லிக்குவேன், வேற யாரையும் சொல்ல மாட்டேன். வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படி நீங்க என்ன சொல்லலாம்னு கேட்டக்கூடாது. அதனால நான் என்னையுமே சொல்லி என்ன பண்ணுவேன், நான் இப்படி எடுத்து பார்ப்பேன். இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளரை பார்ப்பேன், எப்படியாவது தப்பிக்கிடுவேன். போர் வராம இருந்தாலும் வந்துட்ட பாய் அப்படிங்கிற
எல்லாரும் செய்யக்கூடிய குண்டாமண்டி தான், பாட்டுக்கிறதே கிடையாது. நாம அதைத்தான் செஞ்சுட்டு இருப்போம். பார்வையிலே நமக்கு தெரிஞ்சு போயிடும், அவன் பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிடும் ஏதோ ஒரு வேலையை செய்ய போகிறார். ஏதோ வேலை உண்மையிலுமே இருக்குமானா பரவாயில்லை, இன்னும் அஹ்மான் இல்லையா செயல்கள் எடுத்து எண்ணங்களை பொறுத்து உண்மையிலுமே வேலையும் கூட அல்லாஹ் அவர் சம்பந்தப்பட்டது. நம்மளை போதியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, உங்ககிட்ட சொல்லிட்டு போன அவசியம் கிடையாது. அவருக்கும் அல்லாஹ் சம்பந்தப்பட்டது உண்மையிலுமே இருக்கிற மாதிரி தான். இல்லை என்று சொன்னால் அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். ஏன் சொல்றது என்று சொன்னால், ஒரு மாத காலம் நின்று வழங்குவதற்கு நம்மால் முடியவில்லை, ஒரு மாத காலம் ஒரு அரை மணி நேரம் உபதேசம் கேட்பதற்கு என்னால் முடியவில்லை, சுமனுடைய தொழுகையில சகனுடைய விருந்த முன்னிவிட்டு அப்படியே மலப்பாம்பு உண்பதை போல நினைச்சு படுத்து 7 மணிக்கு எந்திரிச்சு ஒரு விதமான மேற்காலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு எல்லா தௌஹீதும் தெரியும், எனக்கு தௌஹீதை நான் கரைத்து குடித்து விட்டேன். என்னிடத்துல விவாதம் பேசினால் எதிரில் பொருத்தோற்று வருவார்கள், அந்த அளவுக்கு நான் கற்றுவிட்டேன் என்ற மமதையோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை நம்மளுடைய உள்ளத்திலே கிடையாது. ரமலானில நோம்பு நோக்கிறோம், அதுக்குண்டான கூலி உண்டு, அதுக்குண்டான கூலி அல்ல நிச்சயம் அல்ல நிறைய தருவார், மாற்று கருத்து இல்ல. காரணம் என்ன? காலையிலிருந்து மகரிப் மணி நேரம் வரை 13.5 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள், நீ உண்ணாமலும் பருகாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகிறாங்க? சிந்திச்சு பாருங்களேன். 700 கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே உண்ண மாட்டேன் முடிவெடுக்கிறார்கள். நான் எதுவுமே உண்ண மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார்கள், நான் பருக மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார்கள். அதனால் ஏதாவது கிடைக்க போவது அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் விரும்புவது என்ன? அல்லாஹ் விரும்புவது என்னங்க? நல்லக்கும் தத்தக்கும், இதன் மூலமா நீ நல்ல ஒரு இறையச்சம் உடையவனாக, தக்குவா உடையவனாக, ஒழுக்கம் உடையவனாக, நல்ல ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இது ரமலான்ல பொய்வசம் இருக்குமா? ஏழை மாதத்துக்கும் அதுதான். இது ரமலான்ல அதிகாரி செய்யுமா இருக்குமா? ஏழை மாதத்துக்கும் அதுதான். இது ரமலான்ல எப்படி சதக்கா வாரி வருகிற அதே போன்ற ஏழை மாதத்துக்கும் என்று அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். எல்லாம் தெரிந்திருந்தும் கூட அன்பாளர்களே, இந்த ரமலானை பாழாக்குறோம் என்று சொன்னால் நம்மை விட கேவலமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார். அதே நேரத்தில் இந்த ரமலானிலே நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் விரும்பக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். இந்த ரமலானில் இருந்து நான் தூய மனிதனாக மாற வேண்டும், அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானை பயன்படுத்தினால் அவர்கள் வெற்றி அடைந்து கொள்வார்கள். அது ஒன்றுதான் அழுவது, அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுவது. அழுது மன்றாடுவது தாம் செய்த தவறுக்காக, தாம் செய்திருக்கக்கூடிய அநியாயத்திற்காக, தாம் செய்திருக்கக்கூடிய மறைவான நேரத்திலும் ரகசியமான நேரத்திலும் தன்னுடைய பேச்சு நினைத்து, தன்னுடைய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய ஹராமான காரியங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இனி ஒரு புது மனிதனாக நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களே, அவர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக ஆகும். காரணம் என்ன? உள்ளங்களை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அழுவது ஒரு இபாதா, அழுவது ஒரு இபாதத் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அழுவது எதன் மூலமாக அழுவது? அல்லாஹ்வுடைய வல்லமை நினைத்து அழுவது, அல்லாஹ்வுடைய வல்லமை நினைத்து அழுவது. மறுமையில நரக வேரிலிருந்து தப்பித்து சொர்க்கத்திற்காக அழுவது, சொர்க்கத்திலே அந்த சகாபாக்களை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும், முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும் என்று அதை நினைத்து அழுவது. அன்பானவர்களே, இப்படி அழுவது என்பது இபாதத். பாருங்களேன், போட்டி ஓடுவாங்க அழுவிக்கு. நம்ம போட்டி ஓட்டுக்கிறோமா? நம்ம போட்டி ஓடுவோம் அழுவிக்கு. எதிரே அமல்கள் செய்ய முடியவில்லையே என்று போட்டி ஓட்டு அழுகுவாங்க. அவர் செய்யறாரு, என்னால முடியலையே. நான் கேட்கிறேங்க, நமக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கு, நம்முடைய தாய்க்கோ தந்தைக்கோ நம்ம மனைவிக்கோ நம்முடைய கணவருக்கோ தன்னுடைய சகோதரனுக்கோ ஹிதாயத்து கிடைக்காம இருக்கிற அவர்களை நிறுத்த மறந்துருக்கிறோம். நினைக்காவது நமக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கு. சகாபாக்கள் அழுந்திருக்கிறாங்க, சகாபாக்கள் அழுந்திருக்கிறாங்க. தாய்க்கு கிடைக்கலையே, என்னுடைய மனைவிக்கு கிடைக்கலையே, என்னுடைய உறவுகளுக்கு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் நினைத்து அழுந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை நினைத்து அழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்வது காரணம் என்ன? ஒரு மனிதனை உண்மையாக நேசிப்பது என்பது எதுவா இருக்கணும்? சொர்க்கத்திற்காகத்தான் நேசிக்கணும். இந்த உலகத்துல மனைவி நேசிப்பதாக இருந்தாலும் சரி, மனைவி கணவனை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, உறவுகளை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக நேசிக்க கூடாது, சொர்க்கத்திற்காக நேசிக்கணும். நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கம் தான் யதார்த்தம், அதுதான் லட்சியம் என்பதை புரிந்து கொண்டு அதற்காக நேசிக்கிறார்களே, அதுதான் உண்மையான நேசம் என்று ஈமானுடைய சுவை என்று இஸ்லாம் நமக்கு பெற்றுத் தருகிறது. பொருளாதாரத்திற்காக போட்டி ஓட்டு நம்ம இருக்கிறோமாங்க. அல்லாஹ் நிறைய நபர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி சொல்கிறான், நிறைய கொடுக்கிறான். எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டான், ஒரு சில நபர்களுக்கு நிறைய கொடுக்கிறான். எதற்காக கொடுக்கிறான்? நீ பிறருக்கு பொருளாதாரத்தை கொடு. பள்ளி கஞ்சி ஆனாலும் சரி, நீ சதக்கமானாலும் சரி, தான தர்மமானாலும் சரி, வாரி வாரி கொடுங்க. எதற்காக? உனக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமா சோதனை எது? அப்படியே பீர்வான போட்டு அடுக்கி வச்சு நைட்டாச்சுல எண்ணி எண்ணி பார்த்து காலையில எந்திரிச்சு கொஞ்சம் குறைஞ்சிருமாறு சொல்லி வீட்டை எண்ணி பார்க்கிறவே, அதற்காக இல்ல,
கொடு, கொடுத்தால் உனக்கு பொருளாதாரத்தை எல்லாம் உயர்த்தி தருவதாக இஸ்லாம் சொல்லுகிறது. நிறைய நபரும் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, கொடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை பற்றி பேசல, பதுக்கி பதுக்கி வைக்கிறார்கள். நாளைய காலை சிந்திச்சுட்டே இருப்பான், நாளைய நிறுத்தி சிந்திச்சுக்கிட்டே பொருளாதாரத்தை சேர்த்துவான். பாக்குறமா இல்லையா? நாளை என்பது நம்ம இருக்கிறோமா? அம்மா ததிரி நப்சும் மாதா தகசுமதன் அல்லாஹ் சொல்றானே, நாளை என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும் நம்மளா தீர்மானிக்க முடியாது. நம்மளால தீர்மானிக்க முடியுமாங்க? முடியவே முடியாது. அதை பத்தி சிந்திக்காத. பொருளாதாரம் வேண்டாம் சொல்ல, ஆனா மனிதனுடைய நிலைய ஒவ்வொன்றா உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிற. பொருளாதாரம் கிடைக்கிற வரைக்கும் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும், பொருளாதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி மாறுங்கிறத கடைசியா உங்களுக்கு ஞாபகப்படுத்த பாருங்களேன். பொருளாதாரத்துக்காக போட்டி ஓட்டார்கள் சகாபாக்கள், பொருளாதாரத்தை கொடுப்பதற்காக போட்டி ஓட்டார்கள். நேற்றுக்கு சொன்னமா இல்லையா? சகாபாக்கள் யாரு? அபூபக்கர் சித்திக் அவர்கள். அவருடைய பண்புகளை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எப்படிப்பட்டாங்க? எல்லா அமல்களையும் போட்டி ஓடக்கூடியவர்கள் தான் அவர்கள். இந்த உமர் அவங்க பாக்குறாங்க, என்னடா இது, எப்பொழுது பார்த்தாலுமே எந்த ஒரு நற்காரியங்களிலும் இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் குதிக்கிறார்களே. இப்ப சொல்லக்கூடிய இந்த வரலாற்று சம்பவம் என்பது மார்க்கங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு உள்ள ஒரு வரலாற்று சம்பவம். ஆனாலும் நாம் விசாரித்த அடிப்படையில இந்த வரலாற்று சம்பவத்தை தாராளமா சொல்லலான்ட்டாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இது தாராளமாக இந்த வரலாற்று சம்பவத்தை சொல்லலாம். என்னன்னு சொன்னால், இது படிப்படை வருவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தவிர இந்த லைஃபானது கிடையாது. மார்க்க சிலபத்துல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் என்று சில மௌலவிகள் மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, சொல்றாங்க. அந்த அடிப்படையில சொல்லப்படுகிற நண்பர்களே, பாருங்களேன், ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஒரு கட்டளையிடுகிறார்கள். என்ன சொல்றாங்க? தோழர்களே, யுத்தத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கு, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. மக்களுக்கு என்ன பண்ணும்? பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுக்கணும். அப்ப தோழர்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து போடுங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து போடுங்கள், மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது தோழர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க? செல்வத்தை அவங்ககிட்ட இருக்கிறத எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. சில ஏழை தோழர்களும் இருக்கிறாங்க. சில ஏழை தோழர்கள், திண்ணை தோழர்கள் கேள்விப்பட்டிருப்பா இல்லையா? 70 வகையான தோழர்கள் திண்ணையிலேயே காத்திருப்பாங்க. அவங்க நிலைய தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா அதைத்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களை பற்றி கேள்வி கிடையாது. வசதி உள்ள தோழர்கள், இன்னவரை பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தோழர்கள் எல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய சபையில கொண்டு வந்து செல்வத்தை கொண்டு வந்து போடுறாங்க. படிப்படி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சம்பவம். எப்படி எல்லாம் அனுபவிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் கொண்டு வந்து போடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பக்கம். சில தோழர்கள் யாரும் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிறாங்க. பாக்குறாங்க. கடைசிக்கு முன்பாக உமர் அவங்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையில தானம் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல நான் முதன்மையானவனாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. பாருங்களேன், கத்தாபி மகன் உமரே, உங்களுடைய செல்வத்தை கொண்டு வந்து போடுங்கள் என்று சொல்றாங்க. நேரம் உமரில் வர்றாங்க. அபூபக்கர் சித்திக்ல மூலையில் அமர்ந்திருக்கிறாங்க. அருமையான ஒரு சம்பவம் மாணவர்களே. உமரில் அவங்க செல்வத்தை கொண்டு வந்து போடுறாங்க. செல்வத்தை போடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு பண்பு இருக்கிறது. என்னதான் செல்வத்தை போட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் கொண்டு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவைக்கு எடுத்து வைங்க. நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது இல்லைங்களா? எவ்வளவு நம்ம இந்த வார்த்தையில பள்ளியுடைய பொறுப்பாளர் சொல்லிட்டு உங்க தேவைக்கு எடுத்துருவோ கொண்டு போய் பள்ளிக்கு தாங்கிறப்போ எனக்கு தான் எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது இல்லைங்களா? நம்மளுடைய மனங்களை எப்படித்தான் இருக்கு? கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட உங்களுக்கு எடுத்து வச்சுட்டீங்களா? யார சொல்லா? என்னுடைய சொத்துல பெண்களை கவனமாக கேட்கிறோம். இந்த உபதேசத்தை கேட்கக்கூடியவர்கள் வாழியத்துக்கு வீட்டை கட்டி என்ன நிம்மதியை நிரந்தரமா மாறப்போன்னு நினைக்கிறோமே. ஒரு வீடு இருந்தாலும் பத்தாது, இன்னொரு வீடு நினைக்கிறோமே. நல்லா சிந்திச்சு பாருங்களேன். உமர் அல்ல சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க தெரியுமா? யார சொல்லலாம், என்னுடைய செல்வத்தில சரி பாதி பிரிச்சுட்டேன். சரி பாதி புரிவதுக்கு சொல்றதுன்னு சொன்னா, எங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், பாதி தீனுக்கு போட்டேன். 50,000 எனக்கு. 5 லட்சம் இருந்துச்சுன்னா 2 லட்சம் தீனுக்கு, பாதி எனக்கு. 2 வீடு இருந்துச்சுன்னா 1 வீடு தீனுக்கு, 1 வீடு எனக்கு. உமர்ல சொல்றாங்க, சரி பாதியாக என்னுடைய செல்வத்தை பிரித்து விட்டு பாதி ஈமான் சம்பந்தப்பட்டது பாதி கொடுக்க முடியுமா? நம்மளால கொடுக்க முடியுமாங்க? ஜும்மா நாளைக்கு வரும்போது சட்டை மாத்தி போடுறவங்க தான் நானு இல்லையா? அவசரத்துல ஏதாவது கேட்டுச்சுன்னு காசு எடுத்துட்டு வர நினைச்சேன், பணம் இருக்கக்கூடியது நான் வீட்டுல மாட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம். இருக்குங்களா இல்லையா? என்னுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு பாய்? இப்பதான் கொஞ்சம் வீட்டு வேலை முடிஞ்சது, அதுக்கே பல லட்சங்கள் செலவாயிருச்சு, திடீர்னு நீங்க கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் என்று நம்ம சொல்லுவோம். பாதி சொத்தை போடுகிறா, போட்டு விட்டு உமர்ல அவங்க அப்படி பாக்குறாங்க. ஈமான் சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? ஈமான் சம்பந்தப்பட்டது. அப்படியே திரும்பி பாக்குறாங்க.
மனசுல நினைச்சு உமர்ல மனசுல நினைச்சது அபூபக்கர் சித்திகளுக்கு தெரியாது. அவர் மனசு என் மனசு நினைச்சது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நினைக்கிறார், பாதி செல்வத்தை போட்டு இந்த சபையில நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஓரமா அபூபக்கர் சித்திகள் நினைக்கிறார்களே, அவரை பார்த்து விட்டு அப்படி சிரிச்சுட்டு என்ன பண்றாரு, வர்றாரு. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, எல்லாம் கொண்டு வந்து போட்டாச்சு. கடைசியா போடுறது யாரு தெரியுங்களா? அபூபக்கர் சித்திகள். அவங்க அபூபக்கர் சித்திகள் அழைக்கிறாங்க, அபூபக்கரே, நீங்களும் உங்களுடைய செல்வத்தை கொண்டு வந்து போட்டு விட்டால் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் கலத்தி மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நினைக்கிறாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் செல்வத்துல அதிகமா கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி மனசுல நினைச்சிட்டு அவர் சந்தோஷத்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்ல வர்றாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களுடைய செல்வத்தை போடுகிற பொழுது அவருடைய பங்குக்கு செல்வத்தை போடுறாங்க. அவருடைய பங்குக்கு செல்வத்தை போடுறாங்க. ஒவ்வொரு பாக்குறாங்க, ஏழைய போடுறது பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லா சஹாபாக்கிட்ட கேட்டாங்களோ அதே போல அபூபக்கர் சித்திகிட்ட கேட்கிறாங்க, தோழரே, உங்களுக்கு நீங்க ஏதாவது எடுத்து வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது எடுத்து வச்சிட்டீங்களா வீட்டுல? கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திகளை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டு, எங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் கொண்டு வந்து போட்டு விட்டேன். என்னுடைய வீட்டுல அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சிந்திச்சு பாருங்க. சொல்லி நிறுத்தத்தாங்க செஞ்சாரு. நான் ஃபர்ஸ்டா வரணும்னு நினைச்சாரு உமர் இல்ல, அவங்க அழுதுட்டு ஓடி வந்து அபூபக்கர் சித்திகளை கெட்டி பிடிக்கிறாரு. அதுக்கான ஒரு சம்பவம். கெட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. அழுதுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அபூபக்கர் அவர்களே, நண்பரே, இந்த சபையில நான் தான் முதன்மையா வரணும், தான தர்மம் செய்யறதுன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். ஆனா அதை எல்லாம் கேள்விப்படுத்திட்டீங்க. நீங்க எல்லா சபையிலும் நீங்க தான் ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு உள்ளத்துல ஒரு வெறுவில் இருக்குது, இதுலாவது நான் ஃபர்ஸ்டா வரணும்னு நினைச்சேன். ஆனா உங்களை ஜெயிக்கவே முடியாதுங்க, உங்களை முழுப்பாக ஜெயிக்க முடியாது என்று சொல்லி கெட்டி தழுவி புத்தம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க, எல்லாம் இப்படிப்பட்ட அருமையான தோழர்களை எனக்கு உற்ற நண்பர்களாக ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லுகிறாங்க. திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குங்க, 49 15 வசனத்துல இருக்கிறது, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்மலம் இர்தாபு. எப்படி சொல்ற பாருங்க, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பார்கள், தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவார்கள். தூதரோட சொல்லிச்சுன்னா கட்டுப்படுவாங்க. அதுல பட்ட அபிப்பிராயம் இருக்காது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாரு சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். சும்மலம் பெருத்தாவும் அம்பாளிக்கும் அனுப்பிசிக்கவும், தன்னுடைய செல்வத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்களாம். தன்னுடைய செல்வத்தை வருவாங்க, அப்படியே கொண்டு வந்து இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக கொண்டு வந்து கொட்டுவார்கள். எங்கிட்ட செல்வம் இல்லையா? சில சகாபாக்கள் வருவாங்க, யாரும் சொல்லலாம், எங்கிட்ட தானம் தர்மம் செய்வதற்கு செல்வம் இல்லை என்று சொல்லும் பொழுது எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமோ என்று சொல்லுவாங்க. நம்ம இதை கொடுப்பதற்கு கூட தயாராக, இதை வளர்த்து பாக்குறோமா இல்லைங்களா? இருக்கா இல்லையா? அவங்க உயிரை கொடுப்பாங்க, நம்ம என்னத்தை கொடுப்போம்? சிந்திச்சு பாருங்களேன். போட்டி ஓடுவார்கள் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனில ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் சொன்னால் அந்த சபையே அழுது, அந்த சபையே அழுது தர்மம் செய்வதற்காக போட்டி போட்டு அழுகிறார் என்று சொன்னார். ஒரு கடை சிந்திச்சு பாருங்களேன். நம்ம செல்வத்தை கொடுக்க முடியலன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிக்கிறோமா? ஒரு கட்சிக்கு நம்ம பணம் கொடுக்க முடியல, ஜக்காத்து தான தர்மம் என்னால கொடுக்க முடியலையே என்று சொல்லி அழுதுக்கிறோமா? அவர்கள் கொடுக்க முடியவில்லையே என்று அழுதுக்கிறாங்க, கொடுத்து ஃபர்ஸ்ட் வர முடியல என்று அழுதுக்கிறாங்க. நம்ம அழுதுக்கிறோமா? சிந்திச்சு பாருங்களேன். பெண்களும் போட்டி ஓடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் கிட்ட சொல்வாங்க, பிலாலே, பெண்கள் தரப்பிலே போக, நரகத்திலே அதிகமான பெண்களை கண்டு என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த அன்சாரி பெண்களும் முஹாஜிர் பெண்களும் நரகத்தில் தப்பிப்பதற்கு என்ன செய்யறது யார சூழல் சொல்லுவது? உங்க இருக்கக்கூடிய ஆபரணங்களா, உங்க இருக்கக்கூடிய பொருட்களை தர்மமாக கொடுத்து நீங்கள் வந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய கால் இருப்பதும் கை இருப்பதும் கொண்டு வந்து போட்டதாக ஹதீஸில் சொல்லப்படுது சொன்னால், இன்னைக்கு அப்படி எல்லாம் போட மாட்டோம். அப்படி போட்டோம் என்று சொன்னால் ஈமான் முத்தி விட்டது என்று சொல்லுவோம். அப்படித்தான் சொல்லுவோம். ரொம்ப முத்தி இருக்கிறார்களுக்கு நம்மளே பேர் வச்சிருவோம். ஈமான் ரொம்ப முத்திரிச்சு போல தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடாது யாரையும். ஒருவர் வந்து சொல்லுகிறார், நம்ம நினைத்துக் கொள்வோம் அன்பாளர்களே, ஒருவரும் யாரையும் கேலி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னைத்தானே பரிசுத்தமாக சொல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. நான் என்ன பரிசுத்தம் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுங்க. அல்லாஹ்வே பரிசுத்தமானவன். மறைமுகமா நிறைய அமல்கள் செய்யக்கூடியது இருப்பார்கள். ஒருவேளை இதுல திருந்தலான்னு வரலாம்,
திருந்தலான்னு வரல ரமலான்ல. யாரையும் குறை சொல்வதற்காகவோ யாரையும் அவருடைய தவறுகளை என்னது பகிரங்கப்படுத்துவது நமக்கு அனுமதி கிடையாது. என்ன காரணம்? அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் கூறினாக இருப்பார். ஆகவே அப்படி அந்த நிலை வந்து விடவே கூடாது. ஒருவேளை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அப்படி கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அது ரகசியமாக இருந்தாலும் சரி, பகிரங்கமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன பண்ணணும்? பிறகு எடுத்துக்காட்டுகளாக நாமளும் முயற்சி செய்ய வேண்டும் என்பார்களே. அதுக்குண்டான ஏற்பாடுதான் ரமலான். அப்படி எல்லாம் போட்டி மாட்டாங்க உயிரை கொடுப்பதற்காக. சரிங்க, இப்ப அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார். ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறோம் இல்லையா? இந்த ஹிதாயத்தை கிடைத்ததுக்காக அல்லாஹ்விடத்துல எத்தனை முறை நாம் அழுதிருக்கிறோம்? அழுதிருக்கிறோமா? நம்ம அல்லாஹ்ட்ட முறையிட்டு இருக்கிறோமா? இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறிய, என்னுடைய தாய் நீர் கிடைப்பதற்காக நம்ம கேட்டிருக்கிறோமா? சகாபாக்கள் அழுதிருக்கிறாங்க. சகாபாக்கள் அழுதிருக்கிறாங்க. சத்திரோடு முடிச்சோம் இன்ஷா அல்லாஹ். சகாபாக்கள் அழுதிருக்கிறாங்க. நம்ம அழுதிருக்கிறோமா? நம்மளை வளர்த்தி எடுத்த தாய், நமக்காக கஷ்டப்பட்ட தந்தை, இன்னும் விருகத்தான அனாச்சாரமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மக்கள் நம்மளுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சு. அவங்களுக்காக நம்ம என்னைக்காவது அழுதுருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்களேன். அவங்களுக்காக அழுகணும், ஹிதாயத்துக்காக அழுகணும். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அபூபக்கர் சித்தீக் அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அபூ ஹுரைரா அவங்க எப்படி அருமையான ஒரு தோழர் தெரியுங்களா? இஸ்லாத்தை எப்ப எடுத்துக்கிட்டா தெரியுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செய்யறாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்யறாங்க. ஹிஜ்ரா செய்து 5 வருடம் கழித்துதான் இஸ்லாத்தையே ஏற்றுக்கிறாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கேள்விப்பட்டிருக்கிறோமா? அவருக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க அன்பானவர்களே. இந்த அபூ ஹுரைரா எப்போது ரசூலுல்லாஹ்வுடைய இருப்பார், எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ்வுடைய இருப்பார். ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த ஒரு நபித்தோழர் தான் இந்த அபூ ஹுரைரா அவர்கள். வரலாறை படித்தோம்னு சொன்னா அவ்வளவு அருமையா இருக்கு அன்பானவர்களே. ஹதீஸை அறிவித்ததுல முதன்மையானவர் யார் என்று சொன்னார்? இந்த அபூ ஹுரைரா அவர்கள் தான். பாருங்க, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யாரும் சொன்னா பசிக்குது, சுருக்கமா சொல்றாங்க. பசிக்குதுன்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நிறைய கஞ்சி நோம்பு திறப்போம். நோம்பு திறக்கும் பொழுது 1க்கு 10 வகையான உணவு இருந்தது. நமக்கு இல்லைங்களா? பப்பாளி இருந்தது, கஞ்சி இருந்தது, 1க்கு 2 வகையான ஜூஸ் இருந்தது, பக்கத்துல தண்ணி இருந்தது. இருந்தாலும் அடுத்த தட்டுல எங்க இருக்குது நான் பார்ப்போம் இல்லைங்களா? நம்ம தட்டுல எங்க இருந்தாலும் நம்மளுடைய நிலை என்ன இருக்கும்? நம்மளை விட அடுத்த தட்டுல கொஞ்சம் அதிகமா இருக்கா? மனுஷனோட நிலை, நம்மளுடைய நிலை. சகாபாக்கள் அப்படி இல்லை. நோம்பு திறப்பதற்கு இஃப்தாருக்கும் சகருக்கும் அவருடைய உணவு என்ன தெரியுமா? ஒரு பேரிச்சம்பளம், 2 பேரிச்சம்பளம், 2 பேரிச்சம்பளம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சந்தோஷம் வெளிப்பாடு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதான் சகாபாக்கள் அபூ ஹுரைரா நம்புவாங்க. எனக்கு இன்னைக்கு உணவுக்காக 2 பேரிச்சம்பளம் கிடைச்சிருக்கு. நமக்கு தட்டு நிறைய பேரிச்சம்பளம் கிடைச்சா நம்ம அப்படி பாத்தி வச்சிரும். பின்னாடி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம பழக்க வழக்கம் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா அது மாற்ற முடியாது. அது மாற்றிட்டு நான் நல்லவன் ஆயிடுவேன், நான் ஈமான் தாரில என்ன பண்ணுவேன்? அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவேன். நம்ம மாத்த விட மாட்டா சைத்தா. உள்ளத்துல ஏதாவது ஒரு பூசல் அடுத்து வச்சிருப்போம். பாத்திரமா இல்லையா? அடுத்தவங்க யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்லி பங்கு போடுற நிலையில நம்ம இல்ல. காரணம் எனக்கே பத்தாத. ஆனா சகாபாக்கள் அப்படி இல்லை. பாருங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சக்திய சீடர்கள் சொர்க்கவாசியா இருக்கிறாங்க. பாருங்க, உணவுக்காக போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் பேரித்தம்பளம் கொடுக்குறாங்க. உணவு பேரித்தம்பளம் தான். உணவு பேரித்தம்பளம் தான். அபூ ஹுரைரா அவர்களுக்கு பேரித்தம்பளம் கொடுக்கப்படுகிறது. 2 பேரித்தம்பளம் வாங்கிய அபூ ஹுரைரா என்னன்றாங்க, 1 சாப்பிட்டு 1 மறைக்கிறாங்க. கண்ணியமான தலைவர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை போன்ற ஒரு தலைவர் யாருமே இல்லை. ரஹமத்துல் ஆலமீன் சொல்லுகிறோமே, அருட்கொடை மொத்தம் உருவாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தெரியுமா? எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிப்பார். தோழர்களை முகத்தை பார்த்து புரிந்து கொள்வார். நம்ம தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அவருடைய நிலையை பார்த்து என்ன சரியா புரிஞ்சுக்குவாங்க. அபூ ஹுரைரா அவங்க அப்படியே மாத்தி வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்கள் போறதுக்கு அப்புறம் அபூ ஹுரைரா அழைக்கிறாங்க. அபூ ஹுரைரா இங்க வாங்க என்று கேட்கிறாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் பேரித்தம்பளம் தந்தடா? ஆமா யா ரசூலல்லாஹ். ஒன்று நீங்க உண்டீங்களே? ஆமா யா ரசூலல்லாஹ். இன்னொன்னு நீங்க மறைச்சு வச்சாங்க, ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அந்த அபூ ஹுரைரா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பேரித்தம்பளம் என்னுடைய தாய்க்காக மாத்தி வச்சிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஏன்? என் தாயும் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். என் தாயை நான் ரொம்ப நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். தாயை நேசிக்கிறேங்க. தாயை தம்பி நேசிக்கிறது ஈமான் சுமை கண்பாளர்களே. நமக்காக வாழ்ந்தவங்க அவங்க என்ன தவறு செய்யட்டும், மிருகத்த அனாச்சாரமா காரியத்தை விட்டு நேர்வழிக்கான பிரார்த்தனை செய்யணும். பாருங்க சகாபாக்கள் அந்த அபூ ஹுரைரா சொல்றாங்க, என் தாயை நான் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். இப்ப பேசிட்டு இருந்த அபூ ஹுரைரா திடீர்னு தோணுச்சுன்னு தெரியல. யாரும் சொல்லலாம், நீங்களாம் நபிமார்கள் தானே, என்ன உங்களுக்கு சந்தேகம்? நீங்க அல்லாட்ட துவா செஞ்சா உடனே அல்லாஹ் அங்கீகரிச்சிருவாங்கல்ல? ஆமா, என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படி கேட்கறீங்க என்று அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என் தாய்க்கு தினமும் நான் இந்த தீனை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம என்னைக்க சொல்லியிருக்கிறோமாங்க, இந்த மார்க்கத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏமா
ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வின் பக்கம் வந்து கொள், நரகத்துல போய் விழுந்து விடுவான்னு சொல்லி தினமும் இந்த மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை தாய் ஏத்துக்கிறதே இல்லை. யாரும் சொல்லலாம், என் தாய் இப்படியே ஏத்துக்காம இருந்து மரணிச்சா நரகம் போயிடுவாங்க, என்னுடைய தாயை நான் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன், அவங்க நரகம் போயிட்டாங்க, என்னால தாக்க முடியாது. யாரும் சொல்லலாம், நீங்க நபிமார்கள் அல்லவா, நீங்க அல்லாட்ட ஒண்ணு துவா செய்யல, நீங்க துவா செஞ்சா என் தாய்க்கு இதாயத்து கிடைக்கும், எல்லாம் என் தாயும் சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல. யாரும் சொல்லலாம், ஒண்ணு கேட்டு யாரும் சொல்லலாம். அல்லாட்ட பொழுது எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகாபாக்கள் என்ன சொன்னாலும் அங்கீகரிக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அப்படியே கையை உயர்த்தி கேட்கிறாங்க, எல்லாம் என்னுடைய தோழர் அபூ ஹுரைரா, என்னுடைய தோழர் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு இதாயத்தை கொடு அல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்துல அவர் அழுதுட்டு இருந்த அந்த அபூ ஹுரைரா அவருக்கு பெரிய சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். எப்படி சந்தோஷப்படுறாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டாரு, என்னுடைய தாய்க்கு என்ன கிடைக்கும், இதாயத்து கிடைக்கும். இதாயத்து கிடைக்குமா கிடைக்காதா? அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடுல அப்படியே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வழக்கத்துக்கு மாற்றமாக, இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வழக்கத்துக்கு மாற்றமாக அந்த தாயார் அபூ ஹுரைராவை பார்த்து இஸ்லாமிய ஆடை அப்படியே போட்டு இருந்துட்டு தன்னுடைய தாயார் அபூ ஹுரைராவை பார்த்து சொல்றாங்க, அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ். எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. ஒரே ஒரு துவா, ஒரே ஒரு துவா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. வீட்டுக்கு வந்து தாயை பார்த்த உடனேயே அப்படியே மகிழ்ச்சி போக, தாயை பார்த்து விட்டு உள்ள போகாம மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி வர்றாங்க அழுதுட்ட. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயாருக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, என் தாயாருக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி சந்தோஷத்துல அபூ ஹுரைரா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைராவே உன் தாயாருக்கு ஹிதாயத்து, யார் சொல்லுடைய தாயாருக்கு கிடைச்சிருச்சு சொல்லி முடிஞ்ச சந்தோஷத்துல மீண்டும் திரும்புறாங்க. திரும்புறது என்ன ஆச்சுன்னு தெரியல அபூ ஹுரைரா அவங்களுக்கு. திருப்பி நடந்த அந்த தோழர் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, அதுக்கே வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னும் ஒரு பிரார்த்தனை யா ரசூலல்லாஹ். என்ன பிரார்த்தனை யா ரசூலல்லாஹ்? இன்னும் ஒரே ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட கேளுங்கள. இந்த பிரார்த்தனை யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்படி என்னை நேசிக்கிறீங்க, இந்த அபூபக்கர் அவர்கள் என்னை எப்படி நேசிக்கிறாங்க, இந்த உமர் அவர்கள் என்னை எப்படி நேசிக்கிறாங்க, இந்த மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னை எப்படி நேசிக்கிறாங்க இல்லையா? அதுல சொந்தகம் இதே போல எல்லாரும் என் தாயை நேசிக்கிற யா ரசூலல்லாஹ். நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கிறோமாங்க? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? சுட்டி இருக்கிறோமா? எங்க என் தாய்க்காக துவா செய்யுங்க, என் தந்தைக்காக துவா செய்யுங்க, யாருக்கு சொல்லி இருக்கிறோமா? நம்ம அன்பானவர்களே பாருங்க, இந்த தோழர்கள் எப்படி கேட்கிற யார சொல்லலாம், எல்லாரும் என் தாயை நேசிக்கணும் யார சொல்லலாம். என்ன காரணம்? ஈமானுடைய அம்சம் நேசிப்பது இல்லைங்களா? ஈமானுடைய அம்சம் அல்லாஹ்வுக்காக ஒன்றை நேசிப்பது இருக்கிறா இல்லையா? அந்த நேசத்தை சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பிரார்த்தனை செய்கிறாங்க, அல்லாஹ் எப்படி நான் இந்த அபூ ஹுரைராவை நேசிக்கிறோனோ, இந்த அபூ ஹுரைராவை எப்படி உமர் அவர்கள் நேசிக்கிறார்களோ, அபூபக்கர் சித்திகளே எல்லோரும் இந்த தாயை நேசிக்க வேண்டும் சொல்லும் பொழுது அழுது கொண்டு போகிறார் என்று சொன்னால், அன்பானவர்களே தன்னுடைய தாயுடைய ஹிதாயத்துக்காக அழுகிறார்கள் என்று சொன்னார். என்றைக்காவது பல ரமலான் நம்முடைய வாழ்க்கையில கடந்திருக்கிறது இல்லைங்களா? பல ரமலான் கடந்திருக்கிறது. ஏன் இந்த 15 நோன்பு நம்மை விட்டு கடந்திருக்கிறதே, என்றைக்காவது அமர்ந்து கொண்டு தாய்க்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோமாங்க? ஒரு கணம் சிந்தித்து பாருங்களேன், ஒரு கணம் சிந்தித்து பாருங்களேன். தாய் இல்லாமல் நாம் எங்கிருந்து வந்தோம், தந்தை இல்லாமல் நாம் எங்கிருந்து வந்தோம். இன்னும் அவர்கள் விதகத்தான அனாச்சார காரியத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறைக்குள்ளால் சொல்கிறானே, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நரகம் என்பது நாம் நினைத்ததை போல பாடுகளே, அதில் தாயும் தந்தையும் வீழ்ந்து விட்டார்கள் என்ற பயம் நமக்கு வர வேண்டாமா? அது அவர்களை காப்பாற்றப்பட வேண்டாமா? உண்மையான நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பார்கள். நம்முடைய தாயும் தந்தையும் ஒரு கணம் அமர்ந்து சில மார்க்கர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு வர்க்கத்தில் வேண்டுமா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுமா, தினமும் தாய் இடத்திலே மனம் விட்டு பேசுங்கள், தந்தை இடத்திலே மனம் விட்டு பேசுங்கள் சொல்கிறார்கள். பேசியிருக்கிறோமா? இல்லையே. தாய் இடத்துல பேசியிருக்கிறோமா? தாயாவது இன்றைக்கு சில அவர்கள் வயதான காலத்தில் அரவணைத்து விடுவார்கள். தந்தையை இடத்துல பேசியிருக்கிறோம் அன்பாளர்கள். 5 வயதுல தந்தை நமக்கு ஹீரோவாக தெரிந்த தந்தை பிறகு நமக்கு எப்ப ஹீரோவாக தெரியும் தெரியுமா? 50 வயசுலாங்க நமக்கு தெரியும். இடப்பட்ட நாட்களில் எல்லாம் தந்தையை நாம் உதாசனப்படுத்தியிருப்போம். பார்க்க சூழலுக்கு நேரம் போகாது, வாய்ப்பு கிடைத்தால் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களை. காரணம் தெரியுமா? அவர்கள் நமக்காக வாழ்ந்தவர்கள். தந்தைக்கு நாம் வைத்த பேர் மறுமையை தெரியுமா? ஹிட்லர், வில்லன் நம்ம வச்சிருக்கிறோம். பாப்பாக்கு
இல்லையா? சொல்லுவோம் இல்லையா? ஹிட்லர் வர்றாரு, சிடுமூஞ்சி வர்றாரு, அடிக்கிறவன் வர்றான், எப்ப பார்த்தாலும் திட்டுறவன் வர்றான், எப்ப பார்த்து சிரிக்க தெரியாதவன், இல்லையா? இதுதான் நம்ம தந்தைக்கு வைத்திருக்கக்கூடிய பேரு. அந்த தந்தையுடைய ஹிதாயத்துக்காக நம்ம கேட்கல. தந்தை சிரிக்க மாட்டாரு, ஆனா அவருடைய உள்ளம் எதை நினைத்து அழுகும் என்பதை நாம் என்னைக்காவது புரிஞ்சிருக்கிறோமா? அதை புரியறதாக இருந்தா 50 வயசுதான் நமக்கு தெரியும் பாப்பாவோட விஷயம். இப்ப நமக்கு தெரியாத அன்பானவர்களே, ஓடிக்கொண்டே இருப்பார் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களுக்காக, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, அதிகாலை இந்த இரவு நேரம் வரை இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார்களே, அவர்களுக்காக இன்றைக்காவது பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? நல்லா சிந்திச்சு பாருங்களேன். அவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்கிறோமா? அவர்களுக்கு சென்று மன்னிப்பு கேட்போம் என்று நாம் தீர்மானித்து ஒரு முடிவு வரும் பொழுது வீட்டை சென்று பார்த்தார் அன்பானவர்களே, அவர்கள் இல்ல அன்பானவர்கள், அவர்கள் இல்ல. முடித்து விடுகிற அன்பானவர்களே, இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. சகாபாக்கள் நடந்த அழுகையிடலாம். சகாபாக்கள் எதை கிடைக்கிற மன்னிப்பு கேட்டு எழுதிருக்கிறாங்க. தப்பா பேசிட்டு என்ன மன்னிச்சுகளை கேட்டு எழுதிருக்கிறாங்க. சொர்க்கம் எனக்கு கிடைக்காத யாரும் சொல்லா உங்களோடு என்று சொல்லி அழுதிருக்கிறாங்க. நம்ம என்னைக்கு அழுதிருக்கிறோமா அன்பானவர்களே? என்னைக்கு அழுதிருக்கிறோமா? அழுக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலும் கூட நாம் சரியான முறைகளை விவாதம் செய்யாமல் நாம் அழுது பண்றாமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளை விட மோசமானவர்கள் யாரும் இருக்க மாட்டோம். இந்த ரமலானை எப்படி பண்ணணும்? நல்ல பயனுள்ளதாக கழிக்கணும். பயனுள்ள என்ன சொல்லணும்? தொழுகணும், விவாதம் செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு தாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இதுதான் எனக்கு கடைசியா இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. யாரிடத்திலாவது தவறா பேசிட்டால் நேரடியா நாளைக்கு சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க, சபையை விட்டு இறங்கி வந்து கேட்டிருக்கிறாங்க, தோழத்தை கேட்டிருக்காங்க, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி. எவ்வளவு ஒரு முன்மாதிரி வழிமுறை என்பார்களே. ஆனா நமக்கு இனி அதுல இருந்து இறக்கம் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம இறங்க மாட்டோம். அடுத்தவருடைய குறைகளை நாம் அரசுக்கு தயாராக கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாளை மகசர் மைதானில, அரசாத்திற்கு யாமால, மக்கள் மத்தியில நம்மளுடைய குறைகளை துருவி ஆய்வு தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. சில தவறுகளை சொல்லி அவர்களுக்கு மனத்தில் குறைகளை வாய்ப்பு கொடுக்கலாம். அதே நிறைய நபர்களை பார்க்கலாம், குறைகளே தேடி கண்டுபிடிப்பார். அதே வேலையா இருக்கு, எனக்கு அதே வேலையா இருக்கு. குறைகளையே தேடி 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 அதன் பக்கமே போய் கொண்டிருக்கிறோம். அதே ஒன்றுதானே நம்மளுடைய குறைகளும் சில மனிதர்கள் தேட ஆரம்பித்தால் நம்ம எங்க போவோம்? எங்கேயுமே போக முடியாது. அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுக்காக நம்முடைய வார்த்தை செய்யும் மாணவர்களை, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திற்காக, அந்த சொர்க்கத்திற்காக நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலான். இந்த ரமலானிலே நாம் நழுவ விடாமல் தக்கவாறு நாம் இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம். ஒருவேளை மரணித்தால் அல்லாஹ் நாடினால் நிச்சயம் நமக்கு சொர்க்கம் உள்ள மாணவர்களே, அந்த சொர்க்கம் தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்தியவனாக இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்திலே இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் என்று சொல்லி, எந்த செய்தியை நாம் கேட்டோமோ அது நல்ல செய்திகள் இருக்குமையானால் உடனே நடைமுறைப்படுத்துவோம். அல்லதீன யஸ்தமிஊன கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு. அல்லாஹ் சொல்கிறார், அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள், அவர்கள் அதை கேட்டு தன்னுடைய இதயத்திலே பதித்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார். அதே நேரத்திலே நான் யாருடைய மனதிலாவது புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தால் அது என்னுடைய புரியற்காக சொல்லியிருக்கலாம். ஒருவேளை யாருக்காவது உள்ளத்திலே அது நெருடலாக இருக்குமையானால் அல்லாஹ்வுக்கு வேண்டி என்னை மன்னித்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுறுத்தி விட்டு இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாகுதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.